கோவை விமான நிலையம் வந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர். இது பற்றிய கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் தென்னிலவனிடம் கேட்கலாம். தென்னிலவன், முதலமைச்சருக்கு அங்கு வரவேற்பு எந்த அளவுக்கு இருக்கு? விவரங்கள் என்ன? நிச்சயமாக. அதாவது கோவை மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் நடைபெறக்கூடிய பல்வேறு நிகழ்ச்சிகள் மற்றும் அதே போல கள ஆய்வு மேற்கொள்ள தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இன்று சென்னையிலிருந்து விமானம் மூலம் கோவை வந்தார். கோவை விமான நிலையத்துக்கு வந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு இங்க கூடிய கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் உற்சாகமாக வரவேற்பை கொடுத்து வருகிறார்கள். கிட்டத்தட்ட கோவை விமான நிலையத்தில் மட்டும் பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான மக்கள் இங்க ஒன்று கூடி மேலதாளங்கள் ஜமாப் இசையுடன் முதலமைச்சரை வழிநடுக நின்று வரவேற்கக்கூடிய காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போல் பாத்தீங்கன்னா பள்ளி குழந்தைகள் பள்ளி சிறுமி ஒருவர் முதலமைச்சருக்கு பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார். அதே போல் சட்டமன்றத்துல பாத்தீங்கன்னா ஒன்றிய அரசு கொண்டு வந்த அந்த வகுப்பு திருத்த சட்ட மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்த அந்த சட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தும் சிறுபான்மையினரின் காவலரே என முழக்கமிட்டும் வரவேற்றனர். தொடர்ந்து பாத்தீங்கன்னா வழிநடுக முதல்வருக்கு உற்சாக வரவேற்பானது கொடுக்கப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து மேட்டுப்பாளையத்திலும் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் குவிஞ்சிருக்கிறாங்க. மேட்டுப்பாளையத்திலிருந்து நீலகிரி செல்லும் வழியில் இருக்கக்கூடிய கோத்தகிரியிலையும் முதலமைச்சர் வரவேற்கிறாங்க. குறிப்பாக பாத்தீங்கன்னா இந்த 2 நாட்கள் சுற்றுப்பயணத்தை பொறுத்தளவு நீலகிரி மாவட்டத்துல இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். குறிப்பாக கட்சியினரின் ஆலோசனை கூட்டம், அதே போல அரசு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். அதனைத் தொடர்ந்து நாளைய தினம் நீலகிரி மாவட்ட அரசு மருத்துவமனையில் புதிய மருத்துவ சேவையை முதலமைச்சர் துவங்கி வைத்து அங்கு கள ஆய்வையும் மேற்கொள்ள இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து கோவைக்கு கோவையில் பல்வேறு நிகழ்ச்சியில கலந்து கொள்ள இருக்கிறார். முன்னதாக இன்று கோவை விமான நிலையத்துக்கு வந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு பொதுமக்கள் உற்சாகமாக வரவேற்பை கொடுத்து வரக்கூடிய காட்சியை தான் நம்ம தற்போது பார்த்து வருகிறோம். விவரங்களுக்கு நன்றி தென்னிலவன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.